Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இப்படி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கப் அளவு இருக்கிற சோயாவை சுடு தண்ணியில ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது நல்லா உப்பி வந்திருக்கும். தண்ணி நல்லா ஆறி இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சோயாவை நல்லா நம்ம கைகளால பிழிஞ்சிட்டு அந்த தண்ணி எல்லாம் இல்லாத மாதிரி சுத்தமா நம்ம பிழிஞ்சுக்கலாம். இப்போ பிழிஞ்ச இந்த சோயாவை வேறொரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம். இந்த சோயாவை 1-2 நம்ம மிக்ஸி ஜார்ல கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ இதை பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட சோயா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கலாம். அதுல எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில்ல ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அந்த தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம் அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரமா நமக்கு வணங்கிடும். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம மசாலாஸ் எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை நம்ம கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா சோயா, அதை இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சோயா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு 1 கிளாஸ் அளவு இருக்கிற தண்ணி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த சோயா நல்லா வெந்து இந்த கிரேவி நல்லா சுண்டி வரணும். இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்மளோட சூப்பரான சோயா கீமா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது வெஜிடேரியன்களுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கூடயும் நீங்க சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இப்படி எதுக்கு வேணாலும் நீங்க சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.